வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ். வேலை நம்ம பார்க்குற மூவி வந்து தேவா 2025 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹெல்ப் பண்ணல ஆர்கேஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் தி ஸ்டுடியோ ஸ்பான்சர்ட் பை. What? Are you still spending 80,000 to 90,000 rupees on websites? Learn New Skills Technologies offers a comprehensive business bundle with a 1-year membership. This package includes a 5-page website, social media integration, mobile responsiveness, billing software, database management, and more. Plus, they provide a monthly posters for a year at no extra cost. All for just 25,000 rupees only. Please share this information with any friends and family who runs a business and wants to grow. படத்தோட கதை எங்கே ஆரம்பிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து நம்ம ஷாஹித் கபூர் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். தேவான்ற ரோல் மும்பையில் வந்து சிட்டி அந்த போலீஸ்க்கும் அந்த நிறைய கேங்ஸ்டர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு கதை மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதில் வந்து நம்ம தேவான்றவர் வந்து ஒரு போலீஸ் மாதிரி இருப்பார், ஒரு ரவுடி கலந்த ஒரு போலீஸ் மாதிரி இருப்பார். செம்ம ரூத்லெஸ்ஸான ஆள். ஒரு விஷயத்த பண்ணணும்னா அது வந்து வைலண்டாக ஆக்ஷனோடு தான் பண்ணுவார். அவருக்குன்னு சொல்லிட்டு நிறைய மாசு அங்கே ஏரியாவில் இருக்கிற அந்த ரவுடிகள்லாம் பார்த்தாலே எரிச்சலாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த தேவா கேரக்டர். அண்ட் இந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி போலீஸாக இருக்காரா இல்லை மாஃபியாவாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வீடியோ வந்துடும். அந்த ஆர்டிக்கல் எழுதுங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் பூஜா ஹெக்டேவாக இருப்பாங்க. நான் அவங்கள மீட் பண்ண போவார். போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மாதிரி கான்வர்சேஷன் ஒரு மாதிரி லவ் ஆயிரும். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருப்பான். அந்த கேங்ஸ்டர் பிடிக்கும் போகும்போது ஒரு தடவை போகும்போதுமே அந்த கேங்ஸ்டர் தப்பிச்சு போயிடுவான். இன்னும் அதுக்கப்புறம் அந்த கேங்ஸ்டரில் இருக்கிற ஒரு முக்கியமான பர்சனை வந்து என்கவுண்டர் பண்ணுறவங்க. அது பண்ணது வந்து நம்ம ஹீரோ தான். பண்ணிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த பட்டத்தை கொடுத்துருவோம். ஏன்னா தன்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹானஸ்டான போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவருக்கு வந்து இந்த ரெஸ்பெக்ட் டிசர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஹானஸ்டான போலீஸை வந்து அவங்களோட வீட்லேயே மதிக்க மாட்டாங்க. ஸோ இந்த என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் மதிக்க ஆரம்பிப்பாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸை அந்த என்கவுண்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் பண்ணார் பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்குறதுக்கு, அந்த போலீஸை அவார்டு மேலே சுட்டுருக்காங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து யாரு கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ரொம்ப அரகண்ட்டாக அவரோட ஸ்டைலில் ஆக்ஷன் கலந்து அந்த கேஸை முடிக்கிற அந்த சமயத்தில் கடைசியில் அந்த கொலைகாரம் யாருன்றதை வந்து சொல்கிற அந்த சமயத்தில் இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இவர் எல்லாத்தையும் மறந்துடுறாரு. தென் அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து பாதியில் நிற்குது. அண்ட் அதுக்கப்புறம் பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இவரே வச்சு அந்த கேஸை முடிக்கலாம்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து மெமரி தான் இல்லாமல் இருக்கும், பட் இன்டெலிஜென்ஸ் டேலண்ட் எல்லாமே அவன் இருக்குது. ஸோ அந்த போலீஸ்காரனை வச்சு நம்ம ஹீரோவே வச்சு அந்த கேஸை வந்து திரும்ப முடிக்க ட்ரை பண்ணுறாங்க. முடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையை. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு மலையாளத்தோட ரீமேக்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மலையாளத்துக்கு இந்த அளவுக்குலாம் மாசாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த ஹீரோக்கு. பட் இதில் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து மாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து படம் வந்து ஒரு ஆவரேஜ் தான். ஒன்றும் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. லாஸ்ட்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. பட் அந்த ஷாஹித் கபூரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வழக்கம் போல வந்து நல்ல ஆக்டர். அதே மாதிரி இந்த படத்தில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்பாரு. டான்ஸ்லாம் நல்லா ஆடிருக்காரு. இந்த வடக்கு நண்பர்கள் போனீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நான் வந்து 7 என் சீட்டில் உட்காந்துருக்கேன். ஒரு வடக்கு கும்பல் வந்துட்டு என்னை வந்து முன்னாடி போய் உட்காருங்க, ஏன்னா அவங்க கப்பிள்ஸாக வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வேறு எங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஏதோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அப்படியே விட்டுட்டேன். எனக்கு வந்து அதுவே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூட் ஆஃப். சரி, வேறு வழி இல்லாமல் இந்த படத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். இவனும் என்ன மூட் ஆஃப் பண்ணிட்டான். ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். மற்றபடி எனக்கு என்ன இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே வந்து நிறைய பேர் யூஸே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக எதுக்கு கதையில் வச்சாங்க, எதுக்கு என்ன அவன் என்ன ஆனால் ஒன்றுமே வந்து காட்டவே மாட்டாங்க. ஓகேங்களா, நான் ரெட்ரோவை தான் நம்பியிருக்கேன். கார்த்திக் சுப்ராஜ் என் தலைவர் அதாவது வந்து பார்த்து பண்ணி விட்டால் தான் வந்து பூஜா ஹெக்டேக்கு. ஏன்னா வந்து ஒரு டிசர்வ்டு ஆக்ட்ரஸ், பட் யாருமே ஒழுங்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் கிளாமர் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. இந்த படத்தில் அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ் எதுக்குன்னே தெரில. கிளைமேக்ஸை வேறு மாதிரி எழுதிருக்கலாம், பட் இந்த மாதிரி தான் எழுதணும்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ்லையும் ஷாஹித் கபூருக்கு ஒரு மாசம் கொடுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஷாஹித் கபூர் வந்து 1-2 தடவை யோசிச்சிருந்த ஸ்கிரிப்ட்குள்ளே குதிச்சிருக்கலாம். ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான். வேற ஒரு ஹீரோ பண்ணதை கூட ஓகே தான். பட் ஷாஹித் கபூர் வந்து இப்போது முன்னாடி போயிட்டு இருக்கிற சமயத்தில் இது வந்து அவர் முன்னாடியும் போக விடாமல் பின்னாடியும் போக விடாமல் ஒரு நடுவரத்தில் நிப்பாட்டுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான். அவருக்கு வந்து இது வந்து பேட் மூவின்னு சொல்ல முடியாது, இது வந்து குட் மூவின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஓகேஷ் மூவின்னு தான் சொல்ல முடியும். ஒரு படம் 10-11 ஒரு படத்தை மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. மேபி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் நல்லா பண்ணார்னா கண்டிப்பாக முன்னாடி போவார். ஒரு ஆவரேஜ் மூவி. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு $3 தர வேண்டிய இது மாதிரி மூவி பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மிஸ்டர் நோபடி. இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.